நேற்று சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாரி கேட்டது, சாரி கேட்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. ரஞ்சித் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சாரி கேட்டுச்சு. அது வந்து லைட்டா கேட்டுச்சு. எனக்கு கேட்டது அப்படிங்கிற மாரி ரஞ்சித் அவர்கள் சொல்லும்போது, நம்மளுக்கும் கொஞ்சம் தோணுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக் பண்ணும்போது, அந்த எபிசோட போய் பார்த்தோம்னா, அதுல வந்து அந்த லைவ்ல ஓடிட்டு இருந்ததுல்ல. அது ஆக்சுவலி நம்மகிட்ட நெறைய ஃபுட்டேஜ் கிடைக்காது. நெறைய பேர் அது போட்டு வச்சிருந்தாங்க ஆன்லைன்ல. அப்பதான் நமக்கு வந்து புரிஞ்சுது ஆக்சுவலி. அது ட்விட்டர்ல ஒரு நண்பன் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தான். அத பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சது. நீங்களே கேட்டு பாருங்க. எங்க சாரி கேட்குது? நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். ஜெஃப்ரி கால் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? கால் வலிக்குதா? காலையில ஒரு டென்ஷன் மாட்டாச்சா? உண்மையா சார். நான் மனசார நான் திரும்பி விழுந்துனா கூட அதுதான் மனசார இவங்க சினிமா பாடலாம் போட்டு வேற மாதிரி நீ வேணாம் சொல்லிக்கல. இந்த டாஸ்க் எனக்கு கோவத்தை தான் கொடுத்தேன். போட முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா நீ வேணாம் சொல்லிக்கல. இந்த டாஸ்க் எனக்கு கோவத்தை தான் கொடுத்தேன். ஆமா உனக்கு ஒரு நிமிஷம் போட முடியாதுன்னு தெரியும் எனக்கு. உன்னால போட முடியாதா 100? நான் என்ன நினைச்சேன்? என்ன நான் 100 தோப்பு கண்ணு கொடுத்தேன். 100 தோப்பு கரணம். ஓ இவ்வளவுதான் பேசியிருக்கு. அந்த பேசின விஷயத்துல எங்க சாரி இருக்கு? நடுவில் ஒரு சின்ன கிளிப்ல வந்து கட் ஆகுது. ஆனா வந்து சாரியே காணோம். அதான் உண்மை. உங்களுக்கு கேட்டுச்சா சாரி? வேணாம் இன்னொரு வாட்டி கூட காட்டுறேனே. உங்களுக்கு எங்க சாரி கேக்குது? நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டியா? கால் வலிக்குதா? காலையில ஒரு டென்ஷன் மாட்டாச்சா? உண்மையா சார். நான் மனசார நான் திரும்பி விழுந்துனா கூட அதுதான் மனசார இவங்க சினிமா பாடலாம் போட்டு வேற மாதிரி போட முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா நீ வேணாம் சொல்லிக்கல. இந்த டாஸ்க் எனக்கு கோவத்தை தான் கொடுத்தேன். ஆமா உனக்கு ஒரு நிமிஷம் போட முடியாதுன்னு தெரியும் எனக்கு. உன்னால போட முடியாதா 100? நான் என்ன நினைச்சேன்? என்ன ஆனா அன்னைக்கு இது என்ன விஷயம்னா, பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாய்ஸ் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்ல கட் ஆகுது பேசிட்டு இருக்கும்போது. ஆனா அதுல சாரிங்கிற வார்த்தை வந்து ரெஜிஸ்டர் ஆகல. அதுதான் இங்க வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன் சாரி கேட்கல? அந்த சாரி கேட்டது வந்து அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது ரஞ்சித் அவர்கள் கவனிக்கவே இல்லை. இப்போ இந்த நீங்க வந்து அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ வேற போட முடியாதுங்க, காப்பி ரைட் பிரச்சனை வரும். ஸோ அந்த வார்த்தையில வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த வார்த்தையை அவர் கவனிக்கவே இல்லை. ப்ளஸ் அந்த பொண்ணு பேசுனதே அவர் கவனிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அவர் வந்து சாரி சொன்னது எனக்கு கேட்டுச்சுன்னு அவர் சொன்னாருன்னு எனக்கே இன்னும் லாஜிக் புரியவே இல்லை. அந்த பையன் உள்ள ஹர்ட் ஆயிருக்கான், கஷ்டப்பட்டுருக்கான். அதை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈகோனால வந்து அந்த பையன் வந்து சொல்லாம இருந்தான். சரி ரைட்டு, ஈகோனால சொல்லாம இருக்கான்னா என்னால முடியும்னு நம்பி ஒருத்தன் டாஸ்க் செய்யறான். பட் ஆனா இதே டாஸ்க்கை 100 டவுக்கான போர்டுன்னு சொன்னா சாட்சியா பண்ணிருக்குமா? அது சிரிச்ச முகத்தோட அந்த புள்ள பண்ணிருக்குமா? எங்கத்த பண்ணுது? எதை சொன்னாலுமே இல்லை நான் செய்ய முடியாது, அவங்க நம்மள அப்படி பண்ணாங்கல்ல, நம்ம இப்படி செய்வோம், நம்ம அவங்க இது செஞ்சாங்களா அதை செய்வோம் அப்படிங்கிற மனநிலையில மட்டும் தானே பேசிட்டு இருக்குமா தோந்தே தவிர, எங்க வந்து அந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஹியூமனிட்டி, அதே மாதிரி மனிதாபிமானம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயங்கரமா பேசி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? அந்த மானந்தி மஞ்சரி எல்லாம் மனிதாபிமானத்தை பத்தி பேசிட்டாங்க. அது முத்துக்கு சொல்லி அந்த டாஸ்க் எல்லாம் வந்து முத்து பண்ணியிருந்தானா, ஒரு செட்டு பண்ணும்போதே அங்கெல்லாம் ட்ரௌசர் கலந்துருச்சு. இன்னும் வந்து 3 செட்டுலாம் போட்டு அதுவும் அந்த 5 எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருந்தானா முத்து வந்து ஸ்ட்ரக்சர்லாம் தூக்கிட்டு போனோம். அது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இந்த பையன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி தூங்கிட்டான். அதில் கூப்பிடும் போதே ஜெஃப்ரி ஒரு நிமிஷம் வாடா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இல்லடா நான் வந்து கோவத்தில் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அது ஆனால் வந்து உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனால சாரிடா ஜெஃப்ரி அப்படிங்கிற வார்த்தை டோனில் அந்த பொண்ணு பேசவே இல்லை. இப்போ பேசும்போது உங்களுக்கு கேட்கல? எந்த டோனில் பேசுது? நான் வேணும் தான் கொடுத்தேன், நீ வேணும் தான் கொடுத்த, 3 நாள் முடியும் நம்பி தான் கொடுத்தேன், நீ முடியலைன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். அந்த முடியாதுங்கிற வார்த்தையை அவன் சொல்ற அளவுக்கு எதுக்கு நீங்க டாஸ்க் கொடுக்குறீங்க? இந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து நிறைய டாஸ்க், இந்த வளைஞ்சு நெளிஞ்சு வர டாஸ்க் இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதுவும் கஷ்டமான டாஸ்க், யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கஷ்டமான டாஸ்க்கை பசங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா, அது எதுவுமே வந்து எங்களால் முடியாதுன்னு பிள்ளைங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே டாஸ்க்கை மாற்றி எத்தனை டாஸ்க்கு மாற்றி, தண்ணிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னா அதில் அவ்வளோ டாஸ்க்கை மாற்றி கேட்டாங்க. அதில் எது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை பண்ணாங்க. பட் ஆனால் இவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான டாஸ்க்காக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது தான் எங்கள் பசங்க அப்படின்னா இப்படி எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் கொடுத்த மாதிரி தோணுது. அதுதான் பசங்களுக்கு வந்து ஜாலிக்காக கொடுக்குற டாஸ்க்கு. அதாவது கொஞ்சம் அதான் அன்னைக்கு அந்த ஒரு ரவுண்ட் அடிக்கும் 3 வாட்டி வந்து அந்த டக்கு மாதிரி குதிச்சுட்டு வர்றது இருக்குல்ல, அன்னைக்கே மூச்சு முட்டிடுச்சு பைபிளுக்கு. சரி அப்படி ஓடி வரும்போது கால் சுருக்கிச்சுன்னா என்ன பண்ணீங்க? அன்னைக்கு தீபக் வந்து ஒரு வாட்டி போய் விழுவும் போதே கால் வலி அடிபட்டு இன்னும் கால் சரியாகல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேயர் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு
நார்மலாக தண்ணி குடிக்க போகும்போது இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு டாஸ்க் வருதுன்னா அந்த டாஸ்க்குன்னு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும். அது அடுத்த கட்ட நடவடிக்கை நகரணும். 3 வேளை சோத்தை தின்னா மட்டும் பத்தாது, அந்த சாப்பாட்டுக்கு தகுந்த புத்தி இருக்கணும். அதுதான் இங்கே விஷயமே. புள்ள வந்து 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிடுது. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது என்ன ஹர்ட் ஆச்சுன்னா அது தப்பான டாஸ்க். மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு தான் ஹர்ட் ஆகுது, எனக்கு ஹர்ட் ஆகல அப்படிங்கிற மனநிலை தான் சாட்சினாக்கிட்டு இருக்குது. அது எனக்கு தெளிவாக புரியுது. அது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் எழுதுங்க. ஆனால் அந்த புள்ள நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற விஷயம் வரைக்கும் இல்லை நமக்கு காட்டின ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அன்றைக்கி சாரி கேட்ட மாதிரி எனக்கும் தெரியல. ரஞ்சித் அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சதோ எனக்கு தெரியல. ரஞ்சித் அவர்கள் வந்து சாட்சினாவை வந்து காப்பாற்றுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது அவருக்கே வெளிச்சம். அது நமக்கு ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.